கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகள் என்று சொல்லும்போது நாம் செய்கிற வேலைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள், அதை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுமா? யோசனைகள் என்பது அந்த காரியத்தை குறித்த நம்முடைய நினைவுகள் அல்லது நாம் கொண்டிருக்கிற திட்டம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அதை குறித்த ஒரு நினைவு நமக்குள்ளே உண்டாகிறது, அல்லது அதை குறித்து நாம் ஒரு திட்டம் பண்ணுகிறோம். வீடு கட்டுற விஷயமானாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துகிற காரியமானாலும் சரி, நாம் ஒன்றை திட்டம் பண்ணி நமக்குள்ளே அதை குறித்ததான யோசனைகளை வளர்த்தி அதை செயல்படுத்தும்படி தான் நாம் முயற்சிப்போம். அதற்கான வேலைகளை தான் நாம் செய்வோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நம்முடைய செயல்பாடுகள் அதற்கு நேர் மாறானதாக இருக்கும். இது என்னவாகும் என்றால், அது நமக்குள்ளே துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. அநேக நேரங்களில் அநேகர் இதை நிமித்த புலம்ப கூட செய்வார்கள். எப்படி புலம்புவார்கள்? இது நல்லா வரும்னு நினச்சி தான் பண்ணேன், ஆனால் இப்படி ஆயிட்டு என்று சொல்லி அநேகர் வேதனையிலே புலம்புவதை பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். பல நேரத்தில் நாம கூட அப்படி புலம்பினது உண்டு. இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் இப்படிப்பட்ட வேதனைகளையும் உண்டாகாதிருக்க வேதம் நமக்கு காண்பிக்கிற அருமையான மார்க்கம் என்ன தெரியுமா? உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. நீ கொண்டிருக்கிற யோசனைகள் உறுதிப்பட, நீ நினைத்திருக்கிற காரியப்படி உன் எல்லாம் வாய்க்கப்பட, உன் செய்கைகள் அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறது என்பது என்னவென்றால், கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம செய்ய போகிற காரியங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி அதை செய்வதற்கு வேண்டிய கிருபையையும் பலத்தையும் ஞானத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நாம் செய்யும்போது அதிலே தேவ கரமும் நம்மோடு கூட சேர்ந்து செயல்படும், அல்லது தேவ கிருபை அந்த இடத்துல விளங்கும். அதில் எந்த நஷ்டமோ தோல்வியோ வர தேவன் விடவே மாட்டார். உங்கள் செய்கைகளை இந்த நாளிலே நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் என்ன, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி முதலாவது உங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துங்கள். நம்முடைய நினைவுகளை தெரியப்படுத்தும் போது என்ன ஆகும் என்றால், அந்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதாக இருக்குமானால் கர்த்தர் அதை சரி பண்ணுவார். அந்த நினைவுகளை செயல்படுத்த வேண்டிய கிருபைகளை, பலத்தை, ஞானத்தை தந்து அதை தேவன் செயல்படுத்த வைப்பார். கர்த்தரை முன்னிறுத்தி தான் யோசேப்பு பார்வோனுக்கு ஆலோசனை சொன்னார். அதை செய்யும்படி பார்வோன் யோசேப்பை உயர்த்தி வைத்தான். யோசேப்பு செய்த காரியங்களை பார்த்து எகிப்தே ஆச்சரியப்பட்டது. அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்பட்டது. உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். செய்ய வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்கள் சுயபலத்தை சார்ந்திருக்காமல் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். கண்களை மூடி செபிக்கலாமா? இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்த பிதாவே, அப்பா, எங்கள் செய்கைகளை நாங்கள் உமக்கு ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய கிரியைகளை நம்பி நாங்கள் ஏமாற்றம் அடைந்தது உண்டப்பா. எங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் அந்த செய்கைகளை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மை முன்னிறுத்தி செய்ய எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பிள்ளைகள் கொண்டிருக்கிற யோசனைகள் உறுதிப்படுவதாக, அதை நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.